Dear student, good morning. இப்போ பார்த்தீங்கன்னா பிஆர்எஸ் பற்றி நம்ம பார்க்குறோம். இந்த பிஆர்எஸ்னால் என்ன அப்படின்னா, பிஆர்எஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன் இந்த பிஆர்எஸ் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது, இஃப் எவ்ரி என்ட்ரி இன் த கேஷ் புக் மேட்சஸ் வித் த பேங்க் பேலன்ஸ் ஷீட், அதாவது ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, பேங்க்குடைய ஸ்டேட்மெண்ட், தென் பேங்க் பேலன்ஸ் வில் பி த சேம் இன் போத் த ரெக்கார்டர்ஸ். அதாவது ரொக்க ஏட்டில் என்ன ஆகுன்னா, ஒவ்வொரு பத்தியிலையும் என்ன ஆகுன்னா, வங்கியுடைய அறிக்கை வந்து பொருந்துமையானால் இரண்டு ஆவணங்களிலும் வங்கி இருப்பு ஒரே தொகையாக இருக்கும். இப்போ நம்ம டெபிட் பண்ணுற பேலன்ஸும் கிரெடிட் பண்ணுற பேலன்ஸும் ஒரே தொகையாக இருந்துச்சுன்னா அது ஓகே, நல்லா அந்த ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் பட் ப்ராக்டிக்கலி இட் மே நாட் பி பாசிபிள். ஏன் இது பாசிபிள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ மேபி இப்போ நம்ம டெபாசிட் பண்ணுறோம், பேங்க்லேருந்து நான் எடுத்துட்டேன், ஏன்னா ஓவர் டிராஃப்ட் மூலிமா நான் பணத்தை நான் எடுத்துட்டேன், கடனுக்கு நான் வாங்கிட்டு நான் கம்மியான அமௌண்ட்டு தான் நான் செலுத்துகிறேன், அதே அமௌண்ட் நான் செலுத்த மாட்டேன். ஏன்னா என்னுடைய கம்பெனியில் ப்ராஃபிட் வரலாம், லாஸ் வரலாம், சம்டைம்ஸ் ஓவர் ப்ராஃபிட் வரலாம், இல்லை ஓவர் லாஸில் வந்துடலாம், இல்லை கம்பெனியை நான் க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு வந்துடலாம். அந்த மாதிரி இருக்கும்போது நான் பணத்தை குறைந்த அளவில் தான் நான் கட்ட முடியும். அப்போ நான் குறைந்த அளவில் நான் கட்டும்போது என்ன ஆகுனா, அதனால் நான் அந்த பேலன்ஸை மெயின்டைன் பண்ண முடியாது. அதாவது அவங்க கொடுத்த அமௌண்ட்டுக்கும் நான் செலுத்துகிற அமௌண்ட்டுக்கும் ஈக்குவலாக இருக்காது. அதனால் என்ன பண்ணுறோம்னா, when the balance do not agree with each other, the need for preparing the statement to explain the causes areas, அதுக்கு தான் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆனால் இது நடைமுறையில் சாத்தியம் இல்லை. இரண்டு இருப்புகளும் வெவ்வேறாக இருந்தால் அதற்கான காரணங்களை விளக்குவதற்காக தான் ஒரு அறிக்கை தயாரிக்கப்படுகிறது. அந்த அறிக்கை தான் ஸ்டேட்மெண்ட், அதாவது பேங்க் ரீகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட், அதாவது பிஆர்எஸ் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அது எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதை எக்ஸ்பிளைன் பண்ணி எப்படி நம்ம பிஆர்எஸ்ல அமையுது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சம்ம நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம பொதுவாக பிஆர்எஸ்னுடைய தேவை அப்படின்னு ஒன்று பார்க்க போகிறோம். நம்ம தேவைகள் அப்படின்னு நீட்ஸ், அந்த நீட்ஸ் என்ன அப்படின்னா, it is important to compare the bank statement and bank column of cash book. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, அந்த வங்கி ரொக்க ஏடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரொக்க ஏட்டு பதிவில் நம்ம வங்கியுடைய அறிக்கைகளை நம்ம பார்க்குறோம். அதாவது கம்பேர் பண்ணும்போது என்ன ஆகுனா, அது ஒப்பிட்டு பார்க்கும்போது அது சரியாக இருக்குதா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இஃப் த two balances do not match, it is necessary to reconcile them. They explain why difference have occurred அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஏன்னா இரண்டு இருப்புகளும் பொருந்தவில்லை என்றால் அதற்கான காரணங்களை விளக்குவதற்கு சரி கட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரீகன்சில், சரி கட்டுதல் அது தேவைப்படுது. அதுக்கு தான் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே இட் மே பி ப்ரிப்பேர்டு எவ்ரி மந்த், எவ்ரி வீக், எவ்ரி டே. அதாவது டெய்லி பார்த்தீங்கன்னா டிபெண்டிங் ஆன் த நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் நீட் ஆஃப் த பிஸ்னஸ். அப்போ என்ன பண்ணணும்னா, வங்கி சரிக்கட்டு பட்டியலில் என்ன பண்ணுவாங்கன்னா, நடவடிக்கைகளுடைய எண்ணிக்கை மற்றும் வணிகத்தினுடைய தேவையை பொறுத்து நாள்தோறும் அல்லது வாரம், மந்த்து, அந்த மாதந்தோறும் என்ன பண்ணுவாங்கன்னா அதை தயார்படுத்துவாங்களாம். அதை தயார்படுத்துதல் தான் இங்கே ஒரு குறியீடு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த குறியீட்டில் பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக், அதாவது பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் இங்கே இறக்குவாங்க. பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா அதை இறக்குவாங்க. அதே மாதிரி இங்கே நெக்ஸ்ட் ஏரோ மார்க்கில் இருக்குல்ல, அந்த ஏரோ மார்க்கில் பேங்க், அதாவது பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் பேங்க் ஸ்டேட்மெண்ட், இது ஏரோ மார்க்கில் அவங்க குறியீடு பண்ணியிருக்காங்க. இது ரெண்டு விதமான குறியீடுகள் நம்ம அந்த ரீசன் ஏன் இதுமாரி கொடுத்துருக்காங்கன்னா, இது ரெண்டு விதமான ஃபாலோவிங் இருக்குது. என்ன அப்படின்னா, எதை ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, டைமிங் டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எரர் இன் ரெக்கார்டிங். இப்போது கால இடைவெளி வேறுபடும். என்ன வேறுபடும்னா, the difference time at which the same items are entered.
அதாவது ஒரே மாதிரியான இனங்களை, அதாவது ஒரே மாதிரியான பொருட்களை வந்து பல்வேறு காலகட்டத்துக்கு பதிவு செய்வது. இப்போ நான் என்ன பண்ணுவேன், ஒரு பொருள் நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கும்போது அதே நேமை வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன், அப்போ என்ன ஆகும்னா அந்த ரொம்ப டைமிங் டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம அங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எரர்ஸ் இன் ரெக்கார்டிங், அதாவது பதிவு செய்வதில் வந்து ஏதாவது தவறு இருக்கும். என்ன தவறுனா பல்வேறு வேறுபாடுகள் இருக்கு. த டிஃபரன்ஸ் அரைசிங் டியூ டு எரர்ஸ் இன் ரெக்கார்டிங் த என்ட்ரிஸ். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம், என்ட்ரி பண்ணும்போதே வந்து தவறாக பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஃபாலோவிங்கில் இருக்குது. நீங்கள் ஒரு சம்மு போட்டால் வந்து தான் உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். ஓகேங்களா? அடுத்தது நம்ம சம்மு போடுவோம். இங்கே சொல்லப்பட்டிருக்காங்க டைமிங் டிஃப்ரென்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இங்கே செக் இஸ்யூட் பட் நாட் ஹெட் பிரசிடென்ட் ஃபார் பேமெண்ட். அதாவது இவங்க என்ன சொல்ல இருக்காங்கன்னா, இப்போ மார்ச் மாதத்தில் என்ன பண்ணுறாங்க, எக்ஸ் அண்ட் ஒய்க்கு என்ன ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனியில் என்ன பண்ணுறாங்க, எக்ஸ் வந்து ஒரு அமௌண்ட் வந்து பே பண்ணுறாங்க. அமௌண்ட் வந்து 20,000 வந்து பே பண்ணுறாங்க. அது வந்து செக்கில் வந்து என்ன பண்ணுறாங்க, 10,000 தான் பே பண்ணணும். 20,000 வந்து எக்ஸுக்கு பே பண்ணணும் 20,000. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒய்க்கு வந்து 10,000 மட்டும்தான் அவங்க வந்து பே பண்ணுறாங்க. செக்கில் வந்து மென்ஷன் பண்ணி 27th அன்னைக்கு பே பண்ணுறாங்க. அப்போது செக்கு வந்து போடும்போது என்ன ஆகுனா, அவங்க மார்ச் அன்னைக்கு அவங்க வித்ரா பண்ணிக்கிறாங்க. அடுத்தது 10,000 பேலன்ஸ் வந்து அவங்க கொடுக்காம விட்டுடுறாங்க. அந்த 10,000 பேலன்ஸ் கொடுக்காம விட்டதுனால என்ன ஆகுனா, அடுத்த மந்த்து ஏப்ரல் மாதம், ஏப்ரல் வந்து பார்த்திங்கன்னா புது அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணுவாங்க. மேபி வந்து 31st அன்னைக்கு, மார்ச் 31st வந்து அக்கௌண்ட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. பேங்க்கில் வந்து அக்கௌண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணுவாங்க. அக்கௌண்ட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணக்கூடியது. அப்போது ஏப்ரல் 1st அன்றைக்கி என்ன பண்ணுவாங்க, அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. நியூ அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த நியூ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆகுனா, அந்த 10,000 பேலன்ஸ் வந்து அப்படியே ஓவர் டிராஃப்டில் நிற்கும். என்னது, அந்த ஓவர் டிராஃப்டில் அப்படியே இருக்கும். அதுதான் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட் 20,000 இஸ் மோர் தென் பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக். அப்போ கேஷ் புக்கில் என்ன ஆகுது, 20,000 என்ன ஆகுது, அந்த இருப்பு வந்து அதிகமாக இருக்குது. இருப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஆனால் அடுத்த மந்தில் ஏப்ரல் மாதத்தில் இந்த ரொக்கையத்தினுடைய மதிப்பு வந்து 10,000 வந்து இருப்பு வந்து அந்த இருப்பை விட ரொம்ப குறைவாக இருக்குது. இருப்பை விட ரொம்ப குறைவாக இருக்குது. அதுதான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டில் காட்டப்படுறாங்க. அதுதான் வந்து டைமிங் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? டைமிங் டிஃப்ரென்ஸ்னால் இதுதான். அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க, செக் இஸ் டெபாசிட்டட் இன்டு பேங்க் பட் நாட் ஹெட் கிரெடிட்டட். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, வங்கியில் வந்து வசூலுக்கு அனுப்பிய காசோலை வந்து வசூலித்து வர வைக்கப்படாதது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 25,000 ரூபாய் கொடுத்து வசூல் பண்ண வைக்கிறாங்கன்னா வச்சுங்களேன், 20,000 ரூபாய் தான் வருது. மீதி 5,000 ரூபாய் வந்து என்ன வராமல் போயிடுது. ஓகேங்களா? அப்போ அந்த 5,000 ரூபாய் வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க, 5,000 ரூபாய் மட்டும்தான் பே பண்ணுவாங்க, மீதி 20,000 வராது. அப்போது வசூலுக்கு வராத அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 20,000 வந்து என்ன ஆகுனா, இருப்பு விட ரொம்ப குறைவாக இருக்குது. இதுதான் வந்து பேங்க்குடைய ரீகன்சிலேட்டட் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம வந்து பதியப்பட்டிருக்கோம். அதை வந்து அது மூலயமா வந்து கணக்கு வந்து தயாரிப்பாங்க. ஓகேங்களா? இது மாதிரி தான் வந்து நம்ம செலுத்தப்படக்கூடிய அமௌண்ட் வேறு, ஆனால் அவங்க செலுத்தப்படக்கூடிய அமௌண்ட்டு வேறு. ஓகேங்களா? புரியுதுங்களா? பேங்க்லேருந்து 20,000 நம்ம கொடுக்குறோம். 20,000 வந்து அந்த கஸ்டமருக்கு கொடுக்குறோம். அந்த கஸ்டமர் என்ன பண்ணுறான், வெறும் 5,000 ரூபாய் தான் முன்ன செலுத்துகிறான். மீதி 15,000 ரூபாய் என்ன பண்ணுறான், செலுத்தாமல் விட்டுறான். அப்போது இருப்பை விட ரொம்ப குறைவாக இருக்குது. ஓகேங்களா? அதுதான் வந்து அந்த பேலன்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் ரொம்ப லோயஸ்ட் லெஸ் தென் அமௌண்ட்டாக வந்து காட்டுது. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பேங்க் ரீகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அதோடைய பேசிக் ஃபார்மேட் தான் இது. இதை நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கு வந்து கணக்கு வந்து ரொம்ப ஈஸியாக புரியும். இது வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணது எப்படி சம்மு போடணும் அப்படின்னு தான். ஓகேங்களா? நீங்கள் தெரிஞ்ச வேண்டியது ரொம்ப இருக்குது. நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் 2 விதமான ரீகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் பிஆர்எஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ப்ரிப்பரேஷன். நம்ம வந்து அந்த பேலன்ஸ் ப்ரிப்பரேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி பார்த்துட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ளஸ் மினியஸ், அதாவது மைனஸ். ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ ப்ரெசன்டேஷன் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதில்
இப்போ பேலன்ஸ் ப்ரெசன்டேஷன் மெத்தட், இதுதான் வந்து பேலன்ஸ் ப்ரெசன்டேஷன் மெத்தட். அதாவது பிஆர்எஸ் உடைய ஃபார்மெட்டில் பர்டிகுலர் அமௌண்ட், 2 அமௌண்ட் காலம் இருக்கும். 2 அமௌண்ட் காலத்தில் நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக். இது வந்து ஃபேவரபிள் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபேவரபிள் பேலன்ஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போது ஒருத்தர் வந்து பே பண்ணுறாரு அப்படின்னா அது முன்னாடியே இருக்கும் அமௌண்ட்டு. முன்னாடியே என்ன பண்ணோம்னா ரொக்க ஏட்டினுடைய இருப்பு வந்து இருக்கும். அந்த கேஷ் புக் பேலன்ஸ் அப்படின்னு சம்திங் இருக்குல்ல, அந்த பேலன்ஸ் மட்டும் அவுட் காலமில் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். அடுத்ததான் ஆட் பண்ணக்கூடியது, அதாவது ஆல்ரெடி ப்ளஸ் ஆர் மைனஸில் நான் இந்த ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து ஆட் பண்ணணும். ஆடில் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து செக்கு இஷ்யூட் பட் நாட் ப்ரெசன்டட். இப்போ வந்து செக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வங்கி அறிக்கையின் படி இருப்பு கூட்டக்கூடிய நடவடிக்கைகள் வந்து நம்ம பார்க்குறோம். இருப்பு வந்து கூட்டக்கூடிய நடவடிக்கைகள் என்னென்னா, காசோலை விடுத்தவை செலுத்துகைக்கு முன்னிலைப்படுத்தாதது அப்படின்னு சொல்லுவாங்க இதை தமிழில். செக்கு இஷ்யூட் பட் நாட் ப்ரெசன்டட். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிரெடிட் இன் த பாஸ்புக் ஒன்லி. கிரெடிட் பண்ணுறாங்கல்ல, இப்போ அமௌண்ட்டை வந்து கிரெடிட் பண்ணுவோம், வர வைக்கிறாங்க. அந்த பாஸ்புக் ஒன்லி என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் இன் பேங்க் ஸ்டேட்மெண்ட். இப்போ இன்ட்ரெஸ்ட்டுக்கு வங்கி அளித்த வட்டி, வங்கிக்கு என்ன பண்ணுறாங்க அளித்த வட்டியை வந்து நம்ம வந்து இன்காலமில் போட்டு, நெக்ஸ்ட் என்னென்னா டிவிடெண்ட் அண்டு அதர் இன்கம்ஸ். இப்போ நம்மளுக்கு வந்து டிவிடெண்ட் பண்ணுறாங்க, பங்காதாயம் வந்து நம்மளுக்கு வருது. பிற வருமானங்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதோட போட்டுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைரக்ட் டெபாசிட் பை எ பார்ட்டி. ஒரு வாடிக்கையாளர் வந்து நேரடியாக வங்கியில் வந்து செலுத்துறாரு. நம்மளுக்கு வங்கியில் வந்து வாடிக்கையாளர் வந்து டைரெக்டாக வந்து என்ன பண்ணுறாங்க செலுத்துகிறாங்க அமௌண்ட்டை. அதை வந்து இன்னர் காலத்தில் போட்டுட்டு என்ன ஆகும்னா அது இன்னர் காலத்தில் நம்ம போடுறோம். நெக்ஸ்ட் அது வேறு ஏதாவது இருந்ததுன்னா எனி எரர் இன் கேஷ் புக் ஸ்டேட்மெண்ட் பேங்க் ஸ்டேட்மெண்ட் which has the effect on increase the balance as per bank statement. அந்த அமௌண்ட்டை என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கணும். இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி என்னன்னா அவுட் காலமில் நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். இங்கே வந்து அவுட் காலம் நம்ம மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? மென்ஷன் பண்ண உடனே அந்த அமௌண்ட் வந்து இங்கேக்கு இறங்கிடும். இது வரைக்கும் நம்ம அது வந்து ஆட் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட் என்னென்னா இது வந்து லெஸ் பண்ண, இதை நீங்கள் போட்டாலும் போடலாம் இல்லைனாலும் விட்டுடலாம். ஓகேங்களா? டைரெக்டாக அங்கேருந்து இங்கே வந்து நம்ம லெஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து லெஸ்ஸில் வந்து பார்க்கும்போது செக்கு டெபாசிட்டட் பட் நாட் கிரெடிட்டட். அவங்க என்ன பண்ணுறாங்க, செக்கு வந்து டெபாசிட் பண்ணுறாங்க ஆனால் கிரெடிட் ஆகலை. அது வந்து நம்ம என்ன பண்ணணும் இன்னர் காலத்தில் இப்போ லெஸ் பண்ணக்கூடியது அமௌண்ட் எல்லாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் ஆடில் செக்கு இஷ்யூடு. அவங்க என்ன பண்ணாங்க செக்கு வந்து இஷ்யூ பண்ணிட்டாங்க, வெளியிட்டாங்க, ஆனால் நாட் ப்ரெசன்டட் வரல, ப்ரெசன்டட் ஆகலை. அதனால் என்ன ஆகுன்னா அவங்க வந்து அதை ஆட் பண்ணுவோம் மணியை. இங்கே வந்து செக்கு டெபாசிட் பண்ணுறாங்க ஆனால் நாட் கிரெடிட்டட். இப்போ வந்து கூகுள் பே எல்லாம் அந்த மாதிரி சம்திங் வரும். நம்ம என்ன பண்ணுவோம்னா அமௌண்ட்டை வந்து பே பண்ணுவோம், ஆனால் அவங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகாது. நம்ம அமௌண்ட்டை வந்து பே பண்ணிவிடுவோம், நம்மளுக்கு வந்து டெபிட்டில் காட்டிடும், ஆனால் அவங்களுக்கு கிரெடிட்டில் காட்டவே காட்டாது. நிறைய எரர் இருக்கும். அந்த எரர் தான் நம்ம இங்கே போட போகிறோம். ஓகேங்களா? அதுதான் வந்து இன்னர் காலத்தில் நம்ம அமௌண்ட் போட்டுருவோம். நெக்ஸ்ட் வந்து செக் இஸ் டிஸ்ஆனர்ட் பட் நாட் என்டர்ட் இன் த கேஷ் புக். இப்போ வந்து செக்கு வந்து டிஸ்ஆனர் ஆகிடும், அதாவது கேன்சல் ஆகிடும். செக்கு வந்து கேன்சல் ஆகிட்டோன்னு ஆனால் அதில் வந்து கேஷ் புக்கில் வந்து காட்டாது. கேஷ் புக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டேட்மெண்ட் கேஷ் புக் இருக்குல்ல, அதில் காட்டாது. அந்த அமௌண்ட்டை என்ன பண்ணணும் லெஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் என்னென்னா டெபிட் இன் பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஒன்லி. இப்போது இங்கே என்ன பண்ண போகிறோம்னா டெபிட் ஒன்லி, அதாவது பற்று மட்டும்தான் நம்ம இங்கே போட போகிறோம். மேலே வந்து வரவு, கீழே வந்து பற்று. மேலே வந்து கிரெடிட் பற்றி நம்ம போட போகிறோம், இங்கே வந்து டெபிட் பற்றி நம்ம போட போகிறோம். ஓகேங்களா? இன்ட்ரெஸ்ட் டெபிட், அதாவது இன்ட்ரெஸ்ட் டெபிட்னா பற்று வைக்கப்பட்ட ஒரு வட்டி, அதாவது இன்ட்ரெஸ்ட், அதை நம்ம வந்து லெஸ் பண்ணிக்கணும். இன்சூரன்ஸ் ப்ரீமியம் லோன் இன் இன்ஸ்டால்மெண்ட் எக்ஸெட்ரா பெய்டு ஃபார் ஸ்டாண்டிங் இன்செக்ஷன் வந்து என்ன பண்ணுறோம் லெஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? பேமெண்ட் எல்லாமே நம்ம லெஸ் பண்ணிக்கணும்.
அடுத்து டைரக்ட் பேமெண்ட் பை பேங்கர், நேரடியாக செலுத்தியது பார்க்கும்போது அதுவும் வந்து என்ன பண்ணுறோம், லெஸ் பண்ணிக்கிறோம் அமௌண்ட்டை. அடுத்துதான் ஃபோர்த் பார்த்தீங்கன்னா எனி எரர் இன் கேஷ் புக். கேஷ் புக்கில் வந்து ஏதாவது எரரோ இல்லை பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு which has the effect of decreases, அமௌண்ட் வந்து என்னன்னா டிக்ரீஸ் ஆகுதா, இப்போ இருப்பு வந்து குறைவான நடவடிக்கைகளை காட்டுதா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், இங்கே வந்து இன்னர் காலத்தில் நம்ம லெஸ் பண்ணணும். இப்போ ஆல் அமௌண்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இங்கே இந்த ஆல் அமௌண்ட்டை ஆட் பண்ணிக்கின்னு இந்த அமௌண்ட்டோட நம்ம என்ன பண்ணுறோம், லெஸ் பண்ணிக்கிறோம். இதுதான் வந்து பிஆர்எஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். பிஆர்எஸில் இந்த அமௌண்ட்டு தான் வந்து பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட். இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் தான் லாஸ்ட் அமௌண்ட் வந்து இங்கே காட்டும். ஓகேங்களா?